கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். நாம் ஜெபித்து தியானிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களோடு கூட தீர்க்கமான உம்முடைய வார்த்தைகளை பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். இப்போ எபேசு பட்டணத்துல நம்ம 19ஆம் அதிகாரத்துல ஒரு கலகம் உண்டானதையும், அப்புறம் அங்க இருந்த நகர தலைவர் அதை சமாதானப்படுத்தி அனுப்புனதையும் நாம் தியானிச்சோம். அப்போ அந்த கலகம் முடிந்ததுக்கு அப்புறம் பவுல் என்ன பண்றார் அப்படின்னா, சீஷர்களை, அந்த எபேசு பட்டண சீஷர்களை வரவழைத்து அவங்கள்ட்ட பேசுறார். அவங்கள ஊக்குவிக்கிறார். கர்த்தருக்குள் அவர்கள் பலப்படவும் வளரவும் அவருக்குள் நிலைத்திருக்கவும் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி ஊக்கப்படுத்தி, அங்கு இருந்து அவர் கிளம்புகிற காரியத்தை அவங்களுக்கு அறிவித்துட்டு மக்கதோனியாவுக்கு அவர் போகிறார். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அடுத்ததாக பவுல் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த திசைகள்ல இருந்த இடங்களுக்கு அவர் நடந்து போய் அங்கு இருந்த சீஷர்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா புத்தி சொல்றார். அப்போ என்னென்ன காரியங்கள் அவங்க செய்யணும், என்னென்ன காரியங்கள் அவங்க செய்யக்கூடாது, எல்லாமே அவங்களுக்கு புத்திமதி சொல்றார். அப்புறம் அங்கிருந்து எங்க வர்றார் அப்படின்னா, கிரேக்கு தேசம் அங்க வந்துடுறாரு. அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாய் இருந்தபோது, யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். இந்த கிரேக்கு தேசத்துல 3 மாதம் அவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக அவருக்குள் ஒரு எண்ணம் வருது. ஆனா அந்த நேரத்துல என்ன அவருக்கு ஆவியானவர் ஒரு உணர்வை கொடுக்கிறார்னா, யூதர்கள் அவருக்கு தீமை செய்யறதுக்கு ரகசியமா ஆலோசனை பண்றாங்க, யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது நிமித்தம் அவர் என்ன பண்ணல, சீரியா தேசத்துக்கு போகாம மறுபடியுமாக மக்கதோனியா வழியா அவர் போகணும்னு ஒரு தீர்மானம் பண்றார். பெரோயா ஊரான் ஆகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பயன் ஆகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டார் ஆகிய தீகுக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இப்போ பவுலோடு கூட 7 நபர்கள் அவருக்கு துணையாக, வழித்துணையாக வர்றாங்க. அவங்கள அவங்களுடைய சொந்த ஊரை கொண்டு இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுடைய ஊர் பெயரையும் எழுதி அவங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. 7 நபர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் கூட வர்றாங்க. அடுத்ததாக இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 7 பேரும் அப்போஸ்தலனாகிய பவுல் வருவதற்கு முன்பாகவே அவங்க அங்க போயிடுறாங்க. துரோவா பட்டணத்துக்கு போய் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள்
தங்கி இருந்தோம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு 7 நாட்கள் யூதர்கள் அவங்க இதை அனுசரிக்கிற ஒரு பண்டிகை. இது முக்கியமா அவங்க எதை நினைவு கூறுவார்கள்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாயிருந்த அவர்களை ரட்சித்து விடுவித்து பார்வோனின் கையிலிருந்து அவர்களை விடுவித்த அந்த நாளை நினைவு கூறுகிற பண்டிகை தான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அப்போ அந்த 7 நாட்களும் அவங்க புளிப்புள்ள இது அப்பம், எந்த ஒரு புளிப்புள்ள உணவுப் பொருட்களையும் அவங்க உட்கொள்ள மாட்டாங்க. அவங்க வீடுகள்லையும் புளிப்பு உள்ள பொருட்களை வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு சுத்திகரிப்பின் நாட்களாய் இந்த பண்டிகையை அனுசரிப்பார்கள். அதுக்கப்புறம் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, பவுல் வந்து கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவங்க இடத்தில் அந்த 7 பேரும் காத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, முன்பாகவே வந்தாங்க இல்லையா, அவங்களிடத்துக்கு வந்து அங்கே 7 நாள் அங்க தங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அப்போ அந்த வாரத்தின் முதல் நாள்ல அவங்க அப்பம் பிற்க கூடுறாங்க ஒரு இடத்துல. இது வந்து 3வது மாடி, பின்னாடி வருகிற வசனங்கள்ல இருக்கும். அப்போ அடுத்த நாள் வந்து பவுல் வேற இடத்துக்கு போறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த முழுசுமே பிரசங்கம் பண்றாரு. அப்போ அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அந்த நாட்கள்ல மின்சாரம் இருந்திருக்காது. அவங்க விளக்குகளை தான் பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த அவங்க கூடியிருந்த இடத்துல நல்ல ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமா தான் இருந்திருக்கு. நிறைய விளக்குகளை வச்சிருந்திருக்காங்க. அப்பொழுது ஐத்துகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வாலிபன், அவர் பேரு ஐத்துகு, அவர் வந்து ஜன்னல்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறார் 3வது மாடியில. அப்போ இந்த நாட்கள்ல கம்பிகள்லாம் ஜன்னல்ல போடப்பட்டிருக்கு. போர்ட்டிகோலையுமே கம்பிகள் போட்டிருப்பாங்க மாடிகள் உள்ள இடங்கள்ல, ஃப்ளோர்ஸ் உள்ள இடங்கள்ல. ஆனா அந்த காலகட்டத்துல அவங்க வந்து அந்த ஜன்னல் வழியாய் ஒரு நபர் வெளியே போற அளவுக்கு அது எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ இவர் பவுல் வந்து ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கிறார். அது வந்து இரவு நேரம், தூங்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இந்த வாலிபனுக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. பவுல் ரொம்ப நேரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்ததை அவர் கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த தூக்கத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நித்திரையில சாய்ந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, கீழே விழுந்துடுறாரு. 3வது மெத்தையில இருந்து கீழே விழுந்து அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜீவன் போயிடுச்சு, மரித்து போயிட்டார். மரித்தவனாய் தான் அவரை எடுக்கிறாங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு செய்கிறார். அநேக காரியங்கள் அவரை கொண்டு செய்ததை நாம் தியானிச்சிருக்கிறோம். இங்க வந்து மரித்து போன அந்த வாலிபன் ஐத்துகு என்கிற வாலிபனை பவுல் உடனே அந்த மேலாது 3வது மெத்தையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த வாலிபன் மேல், மரித்து போன அந்த வாலிபன் மேல் அவர் படுக்கிறார் விழுந்து. அப்புறம் என்ன பண்றாருன்னா, அணைக்கிறார், கட்டி பிடிக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அப்போ போன ஜீவன் மறுபடியுமாக அந்த வாலிபனுக்குள், அவருடைய சரீரத்திற்குள் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு
தெய்வ வல்லமையையும் கிருபையையும் தேவன் கொடுத்திருந்தார். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம் அளவும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அப்போ அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட அந்த அப்பம் பிற்கும்படி அந்த 3ஆம் மெத்தையில இருந்த யாருமே தூங்கல அன்னைக்கு ராத்திரி. ஏன்னா அவர் விடியற் காலம் அளவும் வெகு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். அப்புறம் அவர் தூங்கவே இல்லை, அவர் போக வேண்டிய இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். நிச்சயமாகவே ஒரு நல்ல காரியம், ஒரு அப்பம் பிற்கிற ஒரு காரியத்துக்காக கூடி வந்திருந்த பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது இப்படி ஒரு மரணம் நேரிட்டு இருக்குமானால் நிச்சயமா அது ஒரு பெரிய துக்கத்தை உண்டாக்கியிருக்கும். ஆனா கர்த்தர் மறுபடியுமாக அந்த வாலிபனுக்கு ஜீவனை கொடுத்து அது நிமித்தம் அங்கு இருந்தவர்கள் எல்லாருமே என்ன ஆகுறாங்கன்னா ஆறுதல் அடைகிறார்கள். 13ஆம் வசனம், பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணி இருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அப்போ பவுல் வந்து ஆசோ பட்டணத்துக்கு அவர் நடந்து போறாரு. மற்றவர்கள் எல்லாருமே கப்பல் ஏறி அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் ஏறி அங்க போயிட்டாங்க. அங்க போய் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றிக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அப்போ அந்த ஆசோ பட்டணத்துல பவுலை வந்து அவங்க பிரயாணப்பட்டிருந்த கப்பல்ல ஏற்றி என்ன பண்றாங்கன்னா மித்திலேனே அப்படிங்கிற பட்டணத்துக்கு போறாங்க. அவ்விடம் விட்டு மறுநாளிலே கியு தீவுக்கு எதிராக வந்து அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா மித்திலேனே பட்டணத்திலிருந்து கியு தீவுக்கு போறாங்க. பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுத்தீவு பிடித்து துரோகில்லியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். இப்போ பவுலுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் அப்படின்னா, பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள்ல எருசலேம்ல இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விருப்பம் அவருக்குள்ள வருது. அதனால அவங்க என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, ஆசியால அவங்க நேரத்தை செலவிட விரும்பல. அதனால அங்கிருந்து என்ன பண்ணிடுறாங்க, எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா சாமு தீவு அங்க போயிட்டு அப்புறம் துரோகில்லியோன் ஊர் துறைமுகத்துல அவங்க தங்குறாங்க. தங்கிட்டு மறுநாள்ல மிலேத்து பட்டணம் அப்படிங்கிற பட்டணத்துக்கு வந்தார்கள். அவங்க போனாங்க. மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அப்போ இந்த மிலேத்து பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை பண்ணுகிறார். என்ன பண்றார் அப்படின்னா, எபேசு பட்டணத்துக்கு ஆட்களை அனுப்பி அங்கு இருந்த சபை மூப்பர்களை வரவழைக்கிறார். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இங்கு வந்து தன்னை குறித்து, நான் வந்து உங்களிடத்தில் அந்த ஆசியா நாட்டில் வந்த முதல் நாட்கொண்டு நான் எப்படியாக உங்ககிட்ட இருந்தேன் அப்படிங்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. அடுத்த வசனங்கள்ல அவர் வந்து விளக்கமா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும்
நான் கர்த்தரை சேவித்தேன். இங்கு ஒரு அப்போஸ்தலனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், குணங்களை அவர் இங்க வெளிப்படையாக அவர்களுக்கு தெரிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, வெகு மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் ஆகிய பவுலுடைய வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்திலிருந்து நாம் அநேக நற்குணங்கள், நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ வெகு மனத்தாழ்மை, அது தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு மிகுந்த மனத்தாழ்மை நம்மளுக்கு தேவை. மிகுந்த கண்ணீரோடும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன், அவர் மிகுந்த கண்ணீரோடு ஆத்துமாக்களுக்காக, அவர் செய்ய போகிற ஊழியத்திற்காக நிச்சயமாகவே கர்த்தர் சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அப்போ நம்மளுமே தேவ சமூகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிப்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா பட்டணங்களிலுமே நம்ம தியானிச்ச ஒவ்வொரு அதிகாரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பல பட்டணங்களுக்கு கூட்டி சென்றார். அப்போ எல்லா இடங்களிலுமே ஒரு கூட்டத்தார் பவுலை ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொரு கூட்டத்தார் எதிர்ப்பார்கள். கல்லெறிஞ்சிருக்காங்க, அவரை கொலை செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க, தீமை செய்யணும்ன்ட்டு, அப்புறம் அவருக்கு எதிராய் கலகம் பண்ற காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ அதை அவர் சொல்றார் அவங்களுக்கு, அந்த எபேசு சபையின் மூப்பர்களுக்கு, நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நான் ஆண்டவரை சேவித்தேன். பிரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும், அது சிறிய காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அதை அவர் என்ன பண்ணார்னா, அவர் போகிற எல்லா இடங்களிலேயும் இருந்த சீஷர்களுக்கு, மூப்பர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிற ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். எவ்வளோ பெரிய ஒரு கிருபைல! அவர் அறிந்த காரியங்கள், அவருக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் கர்த்தருக்குள், வேத வசனங்களுக்குள், தேவனை அறிகிற அறிவுக்குள் வளர வேண்டும் என்கிற பாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்தது நிமித்தம் இந்த காரியத்தை அவர் செய்தார். மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார். வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆத்துமாவின் மேன்மையை அறிந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா மனம் திரும்புகிறதின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்போ இவர் ஒரு பெருங்கூட்டத்தையே எதிர்பார்த்து அவர் ஊழியம் செய்யவில்லை. அவர் என்ன பண்றார், வீடுகள் தோறும், அது ஒரு குடும்பமா இருக்கலாம், 2 குடும்பங்களா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட இடங்கள், வீடுகளுக்கு போய் குடும்பங்களுக்கு அவர் ஊழியம் செய்தார். கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு போதித்தார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தின காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்ததாக, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அப்போ அவர் என்ன பேசினார் என்கிறத விளக்கி சொல்றார். தேவனிடத்திற்கு மனம் திரும்புதலை குறித்து, அவங்க தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். அப்போ அவங்க யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் என்ன பண்ண
அறிவித்தேன், சாட்சியாக அறிவித்தேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கி சொல்றார். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அப்போ என்ன சொல்றாருன்னா, அவருக்குள் ஒரு உணர்வு உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் ஒரு உணர்வை கொடுக்கிறார். என்ன உணர்வுனா, நான் எருசலேமுக்கு போறேன், ஆனா அங்க எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் அவர் போகிற இடங்களை குறித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வை அவருக்குள் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ பட்டணங்கள் தோறும் என்ன இருக்குன்ட்டு ஆவியானவர் சொன்னாராம், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அவர் என்ன சொல்றாரு, ஆனாலும் நான் அதை குறித்துலாம் நான் கவலைப்படல, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஜீவனை நான் என்ன பண்ணல, அருமையாக எண்ணல, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவருக்குள் இருந்த விருப்பம், அந்த விருப்பம் அவருடைய அழைப்பை சார்ந்த விருப்பம். அவருக்கு இருந்த அப்போஸ்தலனுக்குரிய அழைப்பு. அப்போ அவர் என்ன விரும்புறாரு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட நான் முடிக்கணும். அடுத்தது, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ சுவிசேஷம் என்பது முழுக்க முழுக்க கிருபையினால், தேவன் நம்மேல் காட்டுகிற வைத்திருக்கிற கிருபையினால் தான், கிருபைக்குள்ளதான் என்ன இருக்குன்னா சுவிசேஷம் இருக்கு. அப்போ நம்மளுடைய நற்கிரியைகளோ நற்செயல்களோ எதுவுமே அந்த ரட்சிப்புக்குள் கிடையாது. சுவிசேஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் அனுபவிப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதும் விசுவாசிப்பதுமே அதுக்கு உரியது. அடுத்ததாக, நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இப்போ கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, அதை நான் நிறைவேற்றணும். அவர் என்ன ஊழியம் எனக்குன்னு வச்சிருக்கிறார், அதை நான் நிறைவேற்றுகிறது தான் என்னுடைய விருப்பம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் எதை விரும்ப வேண்டும், தேவன் நம்மளை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார், என்ன விரும்புகிறார், அதையே நாம் விரும்புகிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 25ஆம் வசனம், இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த எபேசு பட்டணத்தினுடைய மூப்பர்கள்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்குள்ள சஞ்சரித்தேன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணதை நீங்க கேட்டிருக்கிறீங்க, ஆனா நீங்க எல்லாரும் இனிமேல் என் முகத்தை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார் அவங்கள்ட்ட. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலோசனை, என் மூலமாய் உங்களுக்கு சொல்லும்படி கொடுத்த ஆலோசனைகள்ல நான் எந்த ஒரு காரியத்தையும் மறைத்து வைக்கல. என்னென்ன காரியம் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரோ சகல ஆலோசனைகளையும் உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். அதனால எல்லாருடைய இரத்த பலிக்கும் நான் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அவங்களுக்கு சொல்றார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை
மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்க ஒரு எச்சரிப்பின் காரியத்தை இந்த மூப்பர்களுக்கு சொல்றார். என்ன எச்சரிப்பின் காரியம்? உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்போ சபை என்பது ஒவ்வொரு ஆத்துமாவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது. அவருக்கு சொந்தமான ஆத்துமாக்கள். இவங்களை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? கண்காணிகளாக வைத்திருக்கிறாரு. அப்போ மந்தை முழுவதையும் குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கள். இப்போ ஒவ்வொரு ஆத்துமாவுமே அது முக்கியம். ஒவ்வொரு ஆத்துமாவின் மீதும் நீங்க கவனமா இருங்க அப்படின்ட்டு சொல்றார். ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றார். ஏன் எச்சரிக்கிறார் அப்படின்னா, இது ஒரு தீர்க்கமான காரியம். ஒரு வரப்போகிற ஒரு தீங்கை குறித்து அவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஓநாய் போன்ற சுபாவத்தை உடைய துன்மார்க்கமானவர்கள், ஆத்துமாக்களை அழிக்கும்படியான கொடிதான குணத்தை உடையவர்கள் சபைக்குள் வருவாங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதே போல சீஷர் கூட்டத்திலிருந்தே ஒரு சிலர் எழும்பி மற்றவர்களை அவர்கள் பக்கமாய், நம்ம காட்ட வேண்டியது இயேசு கிறிஸ்து, நம்மளை அல்ல. அப்ப ஆனா இவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் பக்கமாய் ஆத்துமாக்களை இழுத்து கொள்வார்கள். அப்போ மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இப்போ சத்தியத்துல தேவனுடைய வார்த்தையில் மாறுபாடானது, இப்போ எதிரான காரியங்களை போதிப்பார்கள். 31ஆம் வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு? அந்த என்ன தீங்கு வரப்போகுதுங்கிறத அறிவிக்கிறாரு. அதிலிருந்து எப்படி தப்புவித்து கொள்ளணும், என்ன செய்யணும்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 3 கால வருஷமாய் நான் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு நான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை என்ன பண்ணுங்க, அந்த புத்தி சொன்ன காரியங்களை நீங்க நினைத்து விழித்திருங்கள் அப்படின்னு அறிவுரை சொல்றார். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இவர் அவங்க மேல இருந்த கர்த்தருக்குள்ளான அன்பின் நிமித்தம், அந்த அக்கறையின் நிமித்தம் அவங்களை ஒப்பு கொடுக்கிறார். எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பக்தி விருத்தி அடைவதற்கும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை. அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள், வசனத்திற்குள் கிருபை இருக்கிறது. அதற்குள்ளாக நான் என்ன பண்றேன்? உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவருக்குள் இருந்த ஒரு சில காரியங்கள், நற்காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படையாய் தெரியப்படுத்துகிறார், பேசுகிறார். என்ன சொல்றார்னா, உங்களுக்குள் ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கல. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்
கூடாரம் செய்கிறவராக இருந்தார். அப்போ அதுல ஏதோ ரிப்பேர் வேலை இருந்தா அதையும் செய்வாங்க. புதிதாக கூடாரங்களை செய்வார்கள். இப்படி செய்துதான் அவர் சம்பாதித்து அதை வைத்து அவருக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கும் அதை செலவு பண்ணினார். அதை தான் இந்த இடத்துல சொல்றார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஹல்லேலூயா. அப்போ பவுல் வெறுமனையா வார்த்தையினால் மட்டுமல்ல, அவர்களோடு கூட இருந்து அவர் வாழ்ந்து காட்டினார். கர்த்தருடைய வழியிலே, நல்ல வழியிலே நற்கிரியைகள் நிறைந்தவர் ஒரு மனிதனாய், நற்குணங்கள் நிறைந்த ஒரு மனிதனாய், எப்படியாக கர்த்தருக்குள் நாம் கனிகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்து காட்டினார். அதை தான் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இனிமே நான் பார்க்க மாட்டேன், என் முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்போ அவங்களோடு இணைந்து அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். அப்போ அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவர்களுக்குள் மிகுந்த துக்கம் உண்டாச்சு. ஏன்னா அவர் அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறினார். அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும், அவங்களுக்குள் இருந்த சந்தேகங்களுக்கு எல்லாவற்றிற்குமே அவர் சத்தியத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு போதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் அல்லாமல் அவருடைய வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டாய் அவர்களுக்கு இருந்தது. அதனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு துக்கமா இருந்துச்சு. இனிமே அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாய் துக்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கழுத்தை கட்டி கொண்டு அவரை முத்தம் செய்து கப்பல் ஏற்றி விடுறதுக்கு அவரோடு கூட போறாங்க அப்படிங்கிறதோடு இந்த அதிகாரம் முடிவடைகிறது. முக்கியமாய் நம்ம பார்த்தோம்னா, பவுல் ஒரு சுயநலமற்ற ஒரு மனிதனாய், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய், முற்றிலுமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். நம்மளுமே தேவனுடைய கரத்திலே ஒரு முழுமையான அர்ப்பணிப்பும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுமாய் தேவன் விரும்புகிறதையும் சொல்லுகிறதையும் நாம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அநேகருக்கு நம்மளை பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் அவர் மகிமைக்காக அவருடைய சித்தத்தின்படி நம்மளை பயன்படுத்துவது நிச்சயம். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உம்முடைய சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை கொண்டு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Praise the Lord. God bless you. Thank you.